வணக்கம் மக்களை. வெல்கம் டு புஷ்பா மீடியாஸ். உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ பாருங்கள், என்னுடைய கேஸ் அடுப்பை ஒரே அழுக்கடைஞ்சு அப்படியே சரியாக எரிய மாட்டேங்குது. 15 நாளில் கேஸ் முடிஞ்சிருச்சு. அதனால் இப்போ நான் இந்த அடுப்பை பாருங்கள் சுத்தம் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள். முதல்ல நம்ம இதை துடைச்சி எடுத்துருவோம். மேலே உள்ள அழுக்கெல்லாம் அப்படியே நம்ம துடைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்களேன், நல்லா துடைக்கணும். ஏன்னா சோறெல்லாம் பொங்கி ஊற்றுனுச்சு, குழம்புலாம் பொங்கி வழிஞ்சிருச்சு. எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அசடாக இருக்குன்னு. இதே மாதிரி நம்ம துடைச்சி க்ளீன் பண்ணிடணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அழகாக க்ளீன் பண்ணி, எப்பவுமே பெண்கள் எல்லாமே சமையல் முடிச்சுட்டு நைட்டு துடைச்சி சுத்தம் பண்ணிட்டு தான் படுப்பாங்க. இருந்தாலும் சில சமயம் இந்த அடியில் குழா போகுது பாருங்களேன், அதில் இந்த கறி உள்ளே பூந்துக்கிட்டு நம்மளுக்கு கேஸ் அதிகமாக அடிச்சுட்டு போயிடுது. அதனால் இப்போ எனக்கு இது எடுத்து 15 நாளோட முடியால கேஸ் அடிச்சுட்டு போயிட்டு, அதனால தான் இப்போ நான் தூக்கி இதை நான் துடைக்கிறேன். சுத்தமாக துடைச்சிட்டு நல்லா சோப்பு போட்டுருக்குல்ல, வரேன் தண்ணி தூக்கிட்டு வந்துடுறேன். ஒரு குடம் தூக்கிட்டு வந்துடுறேன். கிணச்சிட்டு நான் போய் 2 சின்ன பாத்திரமாக 2 எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்ம சோப்பு பவுட்ரு கரைச்சி தான் நம்ம அதை அலசி சுத்தம் பண்ணிவிடும். ஏன்னா அழுக்கு அந்த சோறு பொங்கி ஊற்றுல அது பிசுபிசுப்பு அப்படியே இருக்குது. அதனால் கொஞ்சோண்டு நம்ம சவுக்கார பவுடர் போட்டு அப்படியே கரைச்சி எடுத்துக்குவோம். அது நம்ம தட்டெல்லாம் அள்ளி போட்டு அலசி ஊற வச்சு நம்ம அலசி க்ளீன் பண்ணிடணும். தட்டை அந்த காய் 2 காயெல்லாம் நல்லா 2 காயுமே நல்லா சுத்தமாக ப்ரெஷ் வச்சு நல்லா அலசி விடணும். இப்போ நான் பவுட்ரு கரைக்கிறேன் பாருங்க. 2 காயையும் தூக்கி அந்த சவுக்கார போட்டு தண்ணியில் நான் ஊற வச்சுருவேன். தட்டும் அதேமாரி 2 தட்டையுமே அள்ளி நம்ம ஊற வச்சுக்கணும். நல்லா ஊறிக்கிட்டு இருக்கோம். அதில் கொஞ்சம் எலுமிச்சைப்பழ சாறு நம்ம புழிஞ்சு ஊற்றிக்கணும். சால்ட்டு வேணாலும் கொஞ்சம் அள்ளி போட்டுக்கலாம். சால்ட்டும் நல்லா அழுக்கு எடுக்கும். உப்பு, கல் உப்பு, அதாவது கல் உப்பு இப்படி ஊற வச்சுட்டு நம்ம துடைக்கிறதுக்கு வருவோம். இது கொஞ்சோண்டு நம்ம பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டு அடுப்பு அப்படியே அந்த சோத்தோட பசை அப்படியே கசகசன்னு இருக்கும் பாருங்கள். ஒரே கசகசன்னு இருக்கும், நைப்பாக இருக்கும் பாருங்கள். நல்லா உள்ளே விட்டு துடைக்கணும். நல்லா க்ளீன் பண்ணணும் அழகாக. நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம பின்னாடியெல்லாம் முன்னாடி நல்லா எப்பயுமே அலசி விடுவோம். எல்லாருமே முன்னாடி நான் சமைச்சிட்டு சுத்தம் பண்ணி விடுவோம். இருந்தாலும் பின்னாடி இந்த அப்படியே இந்த கறி இருக்குது பாருங்க, அதை அடைச்சிக்கும் அப்படியே அந்த குழாயில். அதெல்லாம் நல்லா நம்ம ப்ரெஷ் வச்சு நல்லா உள்ளே துடைக்கணும். மறுபடி நம்ம நல்ல தண்ணி வச்சுக்கிட்டு நல்லா ஒன்றேருந்து துடைச்சிட்டு வந்துடுவோம். ப்ரெஷ்ஷால் அப்படியே நல்லா உள்ள துணியை உள்ளே விட்டு நல்லா நுழுந்தி நல்லா அந்த அழுக்கு அப்படியே நோண்டி நல்லா அழுக்கு எடுத்துடணும். இன்னும் கறி இருக்கும், அப்படியே அடைச்சி போய் கறி இருக்கும். அதேமாரி 2 இதுலேயும் 2 அடுப்புலையுமே அப்படியே உள்ளே நல்லா துணியை நுழுந்திக்கிட்டு ப்ரெஷ்ஷால் விட்டு நல்லா குடஞ்சி எடுத்துக்கணும். நல்லா குடையணும். நல்லா உள்ளே விட்டு நல்லா இழுக்கணும் துணியை உள்ளே விட்டு. பார்த்தீங்களா, இது மாதிரி நம்ம தண்ணியை விட்டுக்கிட்டு நல்லா அலசி எடுத்துடணும்.
அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து அதிகமாக உடையாரும், இல்லைன்னா சட்டுன்னு முடிஞ்சிடும். அப்படியே மஞ்சள் கலரில் எரியும், அப்புறம் வந்து நம்ம கேஸ் அடிச்சுட்டு போயிடும். அதனால் வந்து நம்ம இது மாதிரி வந்து குழாயெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி நம்ம கொண்டு வச்சுக்கிட்டோம்னா அடுப்பு உங்களுக்கு வந்து கேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்மளுக்கு யூஸ் தரும். டூட்டிக்கு போகிற பெண்கள்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில தான் அவங்க அடுப்பை நல்லா சுத்தம் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமையில தான் அவங்க வந்து ட்ரெஸ் துவைக்கிறது, இந்த மாதிரி அடுப்பெல்லாம் அலசி சுத்தம் பண்ணுறது, வீடு சுத்தம் பண்ணுறதெல்லாம் செய்வாங்க. இப்போ வந்து நான் வீட்டில் இருக்கிறதால நான் எப்போ எனக்கு வந்து லேட்டாக இருக்கோ டக்குன்னு நான் எடுத்து தொடச்சி சுத்தம் பண்ணிவிடுவேன். எங்கள் மாமா முடியாமல் இருக்கிறதால நான் வீட்டில் தான் மாமாவை பார்த்துட்டேன். அதனால் வந்து நான் வீட்டில் இருக்கேன்னா நான் எப்போனாலும் எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப டக்குன்னு அதை எடுத்து தொடச்சி இது மாதிரி சுத்தம் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து நம்ம அடுப்பை திருப்பி பின்பக்கம் இருக்குது பாருங்களேன், பின் சைடு அந்த குழாலாம் இருக்குது பாருங்கள், திருப்பி வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள் இந்த குழாயெல்லாம் நம்ம வந்து சுத்தமாக வச்சு இந்த பாருங்களேன், சின்ன ஒரு கம்பியோ இல்லை ஒரு சின்ன திருப்பிலையோ ஏதோ ஒன்று வச்சு நல்லா சுத்தம் பண்ணி விடணும். அதில் ப்ரெஷ்ஷால் தொடச்சிட்டோம்னா ப்ரெஷ்ஷால் தொடச்சிட்டு வந்துடுவோம். அதே மாதிரி ப்ரெஷ்ஷால் தொடச்சிட்டு அது மாதிரி உள்ளேலாம் நல்லா உள்ளே விட்டு நல்லா தொடச்சி விடணும். ப்ரெஷ்ஷால் என்னென்னா துணி உள்ளே கூடாது. இன்னும் சின்ன ப்ரெஷ்ஷாலன்னா பல்லுலக்கிற ப்ரெஷ் எடுத்துக்கலாம் நீங்கள். அது மாதிரி ப்ரெஷ்லாம் நல்லா உள்ளே விட்டு நல்லா நுழைந்து நல்லா துடைக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி நம்ம துணியை கொடுத்துக்கிட்டு உள்ளே நல்லா அப்படியே அந்த கம்பியோ இல்லை வந்து ஏதோ சின்ன திருப்பிலையோ வச்சு அப்படியே உள்ளே குடஞ்சி அந்த கறி இருக்குது பாருங்களேன், அந்த கறியெல்லாம் எடுத்துடணும். அந்த கறி அடிச்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு வந்து கேஸ் வீணாக போகிறது, அடிச்சுட்டு போகிறது. பார்த்திங்களா? இது மாதிரி நம்ம நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு கோழி அதேமாரி நம்ம தொடச்சிடணும். ஏன்னா மேலே தான் நம்ம தொடச்சிக்கிட்டு இருப்போம்போ, கீழ்ப்பக்கம் வந்து நம்ம கீழே வந்து நம்ம கை வைக்க மாட்டோம்போ, அதனால் கீழே இது மாதிரி நல்லா தொடச்சி விடணும். நல்லா மேலேயே வந்து நம்ம ஷோ பண்ணிட்டு போயிடுவோம், கீழேயும் வந்து நல்லா இது மாதிரி தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். பார்த்தீங்களா? இப்போ எப்படி நான் தொடச்சிட்டேன் பார்த்தீங்களா? இதேமாரி நம்ம தொடச்சி இப்போ வந்து நம்மளுக்கு அடுப்பு நல்லா பக்காவாக எரியும் பாருங்களேன். இப்போ வந்து நம்ம தட்டெல்லாம் அள்ளி ஊற வச்சோம்ல, இப்போ எடுத்து வச்சுருவோம். ஊற வச்சோம்ல பார்த்தீங்களா? இன்றைக்கி இதை வந்து நம்ம என்ன தெரியுமா, நல்லா எலுமிச்சை சாறு நல்லா புழிஞ்சு ஊற்றிக்கணும். நான் இது புழிஞ்சு இப்போ நான் வந்து சவுக்கார் பவுடர் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எலுமிச்சை பழம், கல் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம், பண்ணால் பளிச்சுன்னு இருக்கும். இப்போ வந்து நான் இதுலேயே நல்லா பளிச்சுன்னு எடுத்துடுவேன். நல்லா அந்த கொஞ்சம் துரு பிடிச்சதெல்லாம் நல்லா ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிடுவேன். நல்லா தேய்ச்சி அழைச்சி எடுத்துடுவேன் சுத்தமாக. இப்போ என்ன செய்யறேன்னா, பார்த்தீங்களா? இது மாதிரி நம்ம ஒரு தண்ணி மறுபடியும் ஒரு தண்ணி நல்ல தண்ணியாக வச்சுக்கிட்டு நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்களா? நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. வணக்கம் மக்களே.